கோவை அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு போயிருக்கீங்களா? வெள்ளையங்கிரி மலை தென் கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. சித்தர்களும் யோகிகளும் சொல்வது, சிவன் இங்க தவம் செய்தார், இன்னும் சஞ்சாரம் செய்கிறார். மகா சிவராத்திரி அன்றிரவு ஒரு இளைஞன் 7ஆம் மலையை தனியாக ஏறினார். மழை, கடும் காற்று, சுற்றி முழுக்க இருள். வழி தவறினான். மொபைல் சிக்னல் இல்ல, உணவு இல்ல, உடல் சக்தி இல்ல. அந்த ஒரு பிரார்த்தனை, சிவனே காப்பாத்து மனசுக்குள்ள அழுதார். அப்போ நடந்த அதிசயம், வெள்ளை உடை, நீண்ட ஜடை, மௌனமாக நடக்கும் ஒரு முதியவர் தோன்றினார். பேசவே இல்லை, கை சைகையால் வா என்று காட்டினார். அந்த இளைஞன் அவரை பின்தொடர்ந்தார். சில நிமிஷங்கள் கழிச்சு பாதை வந்தது. மக்கள் இருந்தாங்க. அவன் திரும்பி பார்த்தான். அந்த முதியவர் இல்லை. அவன் புரிந்து கொண்டான், சிவன் அப்பாதான் வழிகாட்டினார் என்று. ஆசிரமத்தில் இருந்த சித்தர் சொன்னார், வெள்ளியங்கிரியில் தேவைப்பட்டவர்களுக்கு சிவன்தானே மனித வடிவில் வழிகாட்டுவார். நம்பிக்கையுடன் அழைத்தா வெள்ளியங்கிரியில் சிவன் பதில் தருவார்.